ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வடகரி தான் செய்ய போகிறோம். இந்த வடகரியை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியப்பம், ஊத்தப்பம்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பருப்பு மட்டும் ஊற வச்சுருந்தா போதும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான வடகரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வடகரி செய்கிறதுக்கு வடை செஞ்சுக்கலாம். நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு இதை வந்து 2 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா பருப்பு ஊறி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தண்ணியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பை மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 வரமிளகாய், இது கூட 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொரன்னு இருக்கணும். நம்ம எப்போவும் மசால் வடைக்கு அரைப்போம்ல, அந்த மாதிரி பருப்பு கொரன்னு இருக்கணும். இந்த மாதிரி 1-2 பருப்பு முழுசாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து கையில் உருண்டை பிடிச்சிக்கிறேன். சின்ன சின்ன வடையாக தட்டிக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். எண்ணெயில் போடும்போது பருப்பு பிரிஞ்சு போகக்கூடாது, அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், வடை ஷேப்புக்கு வந்துடும். இப்போது இதே மாதிரி நான் எல்லா வடையும் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வடை ஷேப்பில் தான் போடணும்னு இல்லை, குட்டி குட்டியாக நம்ம பக்கோடா போடுவோம்ல, அந்த மாதிரி கிள்ளி போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி வச்சுட்டேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். 4 வடையை போட்டு நான் பொரிச்சிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வடை சரியாக வேகும். இப்போ இதில் 4 வடை மட்டும் போட்டுட்டு உடனே கரண்டி வச்சு திருப்ப வேணாம், ஒரு 30 செகண்ட் இது வேகட்டும். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வடையை எண்ணெயில் பொரிச்சும் செய்யலாம், இல்லைனா இட்லி பாத்திரத்தில் இதே மாதிரி வடையாக தட்டிட்டு ஒரு 15 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்து கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வடையை ரொம்ப நேரம்லாம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வேக வைக்க தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வேக வச்சுக்கிட்டா போதும். நம்ம நார்மல் மசால் வடைக்கெலாம் வேக வைப்போம்ல, வெளியே நல்லா டார்க்காக கிறிஸ்பியாக, அந்த மாதிரிலாம் வேக வைக்க தேவையில்ல. ஒரு 70% குக் ஆகிருந்தால் போதும். இப்போது இதை எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வடையாக போடுறதுக்கு பதிலாக குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது வடகரிக்கு தாளிச்சிக்கலாம். நான் வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் இதில் 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வாசம் வரணும், வறுத்துக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நான் வடகரியில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறேன், அதனால் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய்லாம் சேர்க்கலை அப்படின்னா ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வடகரி புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டே மாறிடும், நல்லா இருக்காது. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் லிட் க்ளோஸ் பண்ணி மூடி வேக வச்சுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்கணும், சேர்த்தோன்னா தான் அந்த வடகரியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூடயே இதையும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வடை சேர்த்ததுக்கப்புறமா கெட்டியாக ஆரம்பிச்சிடும், அதனால தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வடை செஞ்சோம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதுத்து விட்டுக்கலாம். வடை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடகரியில் சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கிறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம ஊற்றி வச்சுருந்தோம்ல அந்த வடையை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகும், இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதில். இப்போது இந்த வடகரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல.
நம்ம எண்ணெயில் பொரிச்சதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள் வடை நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும். தேங்காய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் வெறும் வடைகறி மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா கொதிச்சிருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்னா பச்சை தண்ணி டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. நல்லா தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வடைகறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வடைகறியை நல்லா சுட சுட இட்லி, தோசை, பூரி இதுக்குள்ளலாம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதோட வாசமே நல்லா கமகம்னு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த டேஸ்டியான வடைகறி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.